மேஜிக் பண்ணுறன்ற பேரில் காலையில் தக்காளியில் அப்படியே பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சதே லேட்டு தான், 7 மணி ஆயிடுச்சு. நீங்கள் சாட்டர்டே வேறல எப்படிங்க எழுந்திரிக்க தோணும்? அப்படியே நேராக கிச்சனுக்குள்ளே போனோன்னே எனக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியல. அப்படியே அந்த தக்காளியை பார்த்தோன்னா சரி ஓகே நீங்கள் தக்காளி சாப்பாடு செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு மேலே தான் தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கலான்னு போனால் அதெல்லாம் அப்படியே பறந்து போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நான் செய்கிறதே வந்து தக்காளி சாப்பாடு தான். அது ஏதோ புதினா தான் குறையா இருக்குதுன்னு சொல்லி அதை வேறு தேடி போய் பக்கத்து வீட்டில் போய் அப்படியே பறிச்சு வந்தேன். 10 பேருக்கு தக்காளி சாப்பாடு செய்கிறவங்க கூட இவ்வளோ புதினா போட மாட்டாங்க. நான் ஏதோ 2 பேத்துக்கு தான் செய்கிறேன். ஆனால் செடியில் இருக்க எல்லா புதினாவையும் பறிச்சுட்டு வந்து அப்படியே கொண்டாந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த புதினா கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்து போடலாமா இல்லை போடக்கூடாதுன்னு சொல்லி பலவித கன்ஃபியூஷனில் இருந்தேன். சரி ஓகே அது ரெண்டையும் எடுத்து வச்சு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நெய் ஆயிலெலாம் ஊற்றிட்டு அந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சா என்னடா உள்ளே ஒன்றுமே காணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உள்ளே வலிச்சு போட்டால் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புதினா கொத்தமல்லி வேறு எனக்கு எப்போ போடுறது தெரியல. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போடணுமா இல்லை தக்காளி வதங்கினதுக்கப்புறம் போடணுமா இல்லை லாஸ்ட்டாக குக்கரை மூடி வைக்கணுமான்னு எனக்கு தெரியல. அதில் வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு வழியாக எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய் பொடி அப்புறம் வந்து மட்டன் மசாலாலாம் இருந்துச்சுங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா சத்தியமாக இதில் எனக்கு எந்த டேஸ்ட்டுமே தெரிலங்க. நானும் ஒரு 2 டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்னால் டேஸ்ட்டே கண்டுபிடிக்க முடியல. சரி ஏதோ உப்பு மட்டும் தான் கம்மியாக இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு உப்பு மட்டும் போட்டுட்டு அப்படியே நானும் குக்கர் மூடி வச்சு விசில் விட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னு நானே என் சமையலை சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.